தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் தருமபுரி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு விதமான ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேலே ஜாயின் கிளாஸ், கிரியேட் கிளாஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜாயின் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒருத்தர் இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட இந்த ஆப் மூலிமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிரியேட் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கேட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் கிளாஸ் நேம் என்ன அப்படின்றத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 8th அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைக்கிறேன். இதை வந்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷன், ரூம், சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உங்கள் அதிலே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனை வந்து பீப்புள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டீச்சர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டூடெண்ட்டையும் ஆட் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு டீச்சரோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களையும் உங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, டீச்சருக்கு நிறைய இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அவங்களோட இமெயிலை வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சென்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்டை வேணாலும் இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸ்டூடெண்ட்டுன்னு தெரிகிற 2வது ஆப்ஷனில் தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயிலை வந்து நீங்கள் இங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் உங்கள் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளூ கலரில் தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அசைன்மெண்ட்டை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே போல் கொஸ்டினும் அவங்கள வந்து கேட்டுக்கலாம். மெட்டீரியல்ஸ் அதே போல் டாபிக்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாம். அதே போல் அவங்களுக்கு எக்ஸாமும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரீயூஸ் போஸ்ட், அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இல்லை ஏதாச்சும் கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ரீயூஸ் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும், ஒரே டைமில் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கிளாஸு க்ரியேட் ஆன இந்த இடத்துல ஷேர் வித் யுவர் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வந்து டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தெரிகிற 2வது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து போயிடும். ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் கூகுள் டிரைவில் ஏதாச்சும் மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் சென்ட் பண்ணிக்கிற முடியும். லிங்காகவும் சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், அதே மாதிரி வீடியோஸ் என்ன வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்தும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிற முடியும். ரெக்கார்ட் பண்ணியும் வீடியோ வந்து சென்ட் பண்ணிக்கிற முடியும். PDF ஃபைலாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுசுமே வந்து கொரோனா பாதிப்பால் எல்லாருமே வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் வந்து பாதிக்காமல் இந்த ஆப் மூலிமா வந்து படிச்சுக்கிறதுக்கும் இந்த ஆப் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது இந்த ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேலண்டரும் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கேலண்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த டேட்டில் வந்து என்ன டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கேலண்டரை வந்து பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.